பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகையில் கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறு, கொலையில் முடிந்த விபரீதம். காவல்துறையினர் விசாரணை. நாகப்பட்டினம் வெள்ளிப்பாளையம் முச்சந்தி காளியம்மன் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. அப்போது பெருமாள் வடக்கு வீதியை சேர்ந்த மோகன்ராம் மற்றும் விக்கி 20, இவரது நண்பர்கள் பிருத்திவிராஜ் 21, காக்கா என்கிற டேவிட் 18 ஆகியோருக்கு இடையே திருவிழாவின் போது டான்ஸ் ஆடுவதில் மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் பெருமாள் வடக்கு 2வது சந்தில் திருவிழா முடிந்து 2 மாதங்கள் ஆன நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த தனது நண்பர் உதயகுமார் வீட்டில் மோகன்ராம் திருவிழாவில் நடந்த சண்டை தொடர்பான வீடியோவை காட்டிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மோகன்ராம் மீது கோபமடைந்த விக்கி, இவரது நண்பர்கள் பிருத்திவிராஜ், காக்கா என்கிற டேவிட் உள்ளிட்ட 5 பேர் உதயகுமார் வீட்டு வாசலில் தகராறில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தகராறு கைகலப்பாக மாறவே உதயகுமாரின் தந்தை பக்கிரிசாமி தடுக்க முயன்றுள்ளார். அப்போது மோதலில் ஈடுபட்டவர்கள் பக்கிரிசாமியை தள்ளிவிட்டதில் கீழே விழுந்த பக்கிரிசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளிப்பாளையம் போலீசார் பக்கிரிசாமி சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் பிருத்திவிராஜ், விக்கி இருவரை பிடித்து விசாரணை செய்து வரும் போலீசார் தப்பியோடிய மற்றவர்களை தேடி வருகின்றனர். நாகையில் கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறு, கொலையில் முடிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது.